ஹலோ கைஸ், நான் உங்கள் லோ அண்ட் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இயர்பட்ஸ் பற்றி பேச போகிறோம். ப்ளூடூத் இயர்பட்ஸ் ஓகே, நிறையா வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் ஆப்பிள் இயர்பட்ஸ், சோனி அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும் ரேட்டு. ஏன் இப்படி ரேட்டு கம்மியாக இருக்குது, இதுக்கு மட்டும் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? கேட்டால் சொல்லுவீங்க சவுண்ட் குவாலிட்டின்னு. சவுண்டு குவாலிட்டின்னு தான், ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியவே வந்தது. ஏன்னா நான் ஒரு 500 600 பட்ஜெட்டில் வந்து இயர்பட்ஸ் தேடிட்டு இருக்கும்போது எல்லா ரிவ்யூலையும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குவாலிட்டி இல்லை, சீக்கிரம் போயிடுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சது. அதாவது 100லேருந்து 600 இருக்கிற ஒரு இயர்பட்ஸோட ப்ராடக்டில் சவுண்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குமா, அதாவது பேசிக் சவுண்டு தான் இருக்குமாம்மா. அது எப்படி செக் பண்ணுறதுனா, டெவலப்பர் ஆப்ஷனில் நான் போய் பார்த்தேன். அதில் வந்து ப்ளூடூத் ஆடியோ கோடக் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதில் வந்து எஸ்பிசி, ஏஏசி, எல்டிஏசி, எல்ஹெச்டிசி இப்படின்னு நிறையா வந்துருந்துச்சு. எஸ்பிசி வந்து பேசிக்குங்க, வெறும் 100லேருந்து 600 வரைக்கும் வர்ற இதில் தான் எஸ்பிசி இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் ப்ளூடூத் காமிக்கும் எஸ்பிசின்னு. ஏஏசினா கொஞ்சம் 500 600 1000 இருக்கிற இயர்பட்ஸில் வரும். கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பாஸ் நல்லாயிருக்கும், நல்லாவே சவுண்டும் கேட்கும். ஸோ ஏஏசி அதுதான். எல்டிஏசி, எல்ஹெச்டிசிலாம் லேட்டன்சி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், சவுண்டு எல்லாம் கேமிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. முக்கியமாக ஆப்பிள் மியூசிக் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு கேட்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் மியூசிக்லாம் வந்து நீங்கள் அதுக்குன்னு தனி ஆப்ஷனே இருக்குது ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, எல்ஹெச்டிசின்னு. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இது தெரியாமல் போயிட்டு நம்ம இத்தனை நாள் உட்காந்து 500 வாங்கி யோசிச்சு பாருங்களேன். மொத்தமாக சேர்த்திருந்தேன்னா நான் நல்ல இயர்பட்ஸே வாங்கியிருக்கலாம். தேவையில்லாமல் இப்படி பண்ணி போய் நானும் மற்றவங்களாட்ட போய் ரிவ்யூ வேறு போட்டுட்ருக்கேன், சரியில்லை அது இதுலன்ட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க. அப்போ எப்படி போய் பார்த்து வாங்குறதுன்னா, ரேட் வைஸ் தான். 100லேருந்து 600 எஸ்பிசி, 600லேருந்து 1000 ஏஏசி, 1000லேருந்து 5000 எல்டிஏசி, எல்ஹெச்டிசி அந்த மாதிரி வரும். இருக்கிறதுலே ஹையன் மாடல் எதுன்னு நான் சும்மா சாட்ஜிபிட்டியில் கேட்டப்போ அது சும்மா அது ஒரிஜினலாக என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லிச்சு என்னென்னா சோனியோட ஒரு மாடல் காமிச்சு. அது பிக்சர் வேணால் காட்டுறேன். அது இயர்பட்ஸ் கிடையாது, ஹெட்ஃபோன் தான், ஆனாலும் ப்ளூடூத் வயர்லெஸ் இது தான் காட்டுச்சு. இதுதான் இருக்கிறதுல ஏதோ ஹை சவுண்ட் குவாலிட்டின்னு மாதிரி காட்டுச்சுன்னா உண்மையாக என்னன்னு தெரில. இதோட விலை மட்டும் பார்த்திங்கன்னா 22,000. ஸோ என்ன ஏதுன்னு யோசித்து நல்லா பார்த்து வாங்குங்க. தயவு செஞ்சு ரிவ்யூ பார்த்து வாங்குறது ஓகே, ஆனால் அதுக்குன்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்களும் போய் ரிவ்யூ போட்டிருக்காதீங்க. இதனால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ அதான் கைஸ், தேங்க்யூ. இதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச்.